என்ன உங்க பேர் சாகர்னு மாத்திட்டீங்களோ? எதுக்காக சாகர் கூப்பிட்டா நீங்க வரலையா? வேற எதுக்கு வரேன்? கொண்டையார் கேக்குதா? எதுக்கு வந்திருக்க குடுமி? என் வீட்ல வந்து சாகர் சாகர்னு கூப்பிட்டு இருக்க? சாகர் இந்த வீட்ல தான இருக்கா, அதனால தான் கூப்பிட வந்தேன். ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறத நினைப்பா? ஏன் தம்பி எங்க வீட்ல தான் இருப்பான், நீ எதுக்கு வந்த? அது வந்து சாகரும் நானும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கோம், அதான் வந்தேன். எந்த இடத்துக்கு? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? அங்க போனா நல்லா தான் இருக்கும். கொண்டை அறுத்து கடல்ல கொண்டு தள்ளிடுவேன். அதுக்கு வரவே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரல, என் வீட்டுக்கு வர முடியாது. சேகர் என்ன சேகர், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்ல வந்து என் தம்பி ஏன் முன்னாடி கேப்பா? இங்க பாருங்க, கெட்ட விஷயத்துக்காகலாம் நான் உன்னை சேகரை கூப்பிட வரல, நல்ல விஷயத்துக்காக தான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன். நீ செய்யறது எல்லாமே கெட்ட விஷயம் தான் இருக்கா, நல்ல விஷயம் எப்படி இருக்கா? இது நல்ல விஷயம் தான். சேகர் எங்க இருக்கா? என் தம்பி யார் கூட எங்கேயும் வர மாட்டான். நீ வேணா இந்த ஆள வேணாலும் போய் ஓடி. என் தம்பி கூட வேலை இதுக்கு மேல வச்சுக்கிட்டா சொல்லிட்டேன். ஹாய் ஜாமி. ஹாய் சேகர். முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ பெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேவதா, இப்போது என்னோடு வந்தாலனே, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலனே, இப்போதே கொண்டையை ஓர்த்தாலனே, ஊர் பார்க்க கடலில தான் தள்ளினா என்ன? சின்ன கரெக்ட்டா பாட்டு கேட்ச் பண்ணிட்டாங்க. நான் மைண்ட் வாய்ஸ்ல தான பாடுனே, வெளிய எல்லாமே கேக்குது. என்ன என்ன குடுமி கண்ணு ஒரு பக்கமா பிதுங்கிட்டு நிக்க? என்ன இல்ல பாட்டெல்லாம் பாடுறேல, அதான் சொன்னானி யோசிச்சேன். யோசிப்பா குடுமி, இந்த குடுமி மண்டையில இருக்கிறதுனால தான் யோசிக்க. ஆர்த்தி எரிஞ்சிட்டா அந்த யோசனை எல்லாம் வராது. ஏக்கா ஏன்டா அவளை திட்டிட்டு கிடக்கா? சாமி என்ன சாமி? சேகர் அது வந்து என்னது? என் தம்பிட்ட பேசணும் மட்டும் 32 போல 42 தெரிய வெளியே. சேகர் நான் உன்கிட்ட தான் பேசுறேன். நம்ம ஜோசஃபும் ரூபியும் பிரிஞ்சிட்டாபல்ல. அப்புறம் அதான் அப்படியே பிரிஞ்சது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. ஓ, அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஆடு நனைதேனி ஓனாய் அழுவுதாக்கா. இப்போ யார் ஆடு, இதுல யாரு ஓனாய்? நீ தான் ஓனாய், வேற யாரு? அவிய ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கேல, உனக்கு எதுக்கு பேதி இருக்குது? இங்க பாருங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி அதுவும் கல்யாணம் ஆன இளம் ஜோடி அவிய பிரிஞ்சிருக்கத நினைச்சா மனசு வருத்தமா தானே இருக்கும். உனக்கு எதுக்கு மனசு வருத்தமா இருக்கு குடுமி? ஊர்ல 1008 புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காவ. ஏன் நானே என் புருஷன் கூட தான் பிரிஞ்சிருந்தோம். இந்த குழந்தை இப்ப கூட புருஷன் பக்கத்துல இருந்தாலும் பிரிஞ்சுதான் இருக்கா. அங்கெல்லாம் போய் இந்த குடுமி ஆடாம இங்க வந்து ஆடுறேனே. அது வந்து நீங்களாம் வயசானவியல். என்னது நாங்களாம் வயசானவியல? அது வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு குழந்தை இருக்குல்ல, அதனால சொன்னேன். அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துட்டா பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம். முதல்ல உங்க அக்காளுக்கும் உங்க மாமாக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடு, பியாதி இருப்பா. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவியல எதுக்கு இப்படி பிரிக்கணும்னு நினைக்கறியா? அதான் ஒரு குழந்தை பிறந்துட்டல, வேற என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? சீ, உங்ககிட்ட பேசவே முடியாது. சேகர் வா, நம்ம ரூபியோ நம்ம ஜோசஃபியோ சேர்த்து வைப்போம். ஆமா சேர்த்து வச்சுற பெரிய சச்சி உரி அப்படியே பிரிஞ்சவள எல்லாம் சேர்க்கக்கு போறாரு. நாங்களே அவளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு துரத்தி விட்டுருக்கோம். நீ அவளை என் தம்பியை கூட்டிட்டு போய் சேர்க்க போறியா? கொண்டு அறுத்து காக்காக்கு எரிஞ்சு விடுவேன். சீ, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல. கல்யாணம் ஆன புது ஜோடி எப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க? கேள்விப்பட்ட டைவர்ஸ் பண்ண போறீங்களா? நீ ரொம்ப நடிக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு போராடினா நீ குடுமி. இப்ப என்ன ரொம்ப நடிச்சிட்டு வந்திருக்கா? என் தம்பியை கடத்தி வச்சதே நீதானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, அப்படி கடத்தி இருந்தேனே வச்சுக்கிடுங்க, நான் சேகருக்கு நல்லது தானே பண்ணிருக்கேன். அப்போ நீ தான் கடத்தி இருக்கானே? இல்ல, ஒரு பொதுவா சொல்றேன். சொல்லுவ, நல்லா சொல்லுவ. சேகர் உங்க அக்கா கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. நீ இப்ப வரவே வர மாட்டியா? நம்ம ஜோசஃபியோ ரூபியோ சேர்த்து வைப்போம். ஏய், என் தம்பி வரமாட்டா குடுமி. அந்த பிள்ளை வேண்டாம் தான் துரத்தி விட்டுருக்கு. அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஷே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கல்யாணம் ஆனவியல பிரிச்சிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண போறாவலாம். ஏதோ சின்னதா பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணிட்டு வாழ விட வேண்டியதானே? அப்படியே சின்ன பிரச்சனை தானே? அப்படின்னா அந்த ரூபி கூட ஒரு மாசம் நீ தங்கு.
மரியாதை எங்க இருந்து ஓடி போயிரு. டைவர்ஸ் பண்றதுதான். இங்க பாருங்க வானர் ரூபியில நீங்க செய்யறது ஒண்ணுமே சரியில்லை. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னி நீங்க அப்பெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நீங்க காதுலயே வாங்கல. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படி பிரிச்சு வச்சா என்ன அர்த்தம்? இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்படி செஞ்சீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். நீ கோர்ட்டுக்கு போ, இல்ல ஓட்டுக்குள்ள போ, இல்ல நடு ரோட்டுக்குள்ள கூட போ. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல, தேவையே இல்ல. முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ. நான் போறேன். சேகர் நீ வரவே வர மாட்டியா? ஏய் நான் வர மாட்டேன், நீ வெளியே போ. We will meet in court. என்ன வேலை இந்த குடிமிக்கு? ஏதோ கோர்ட் போட போறேன்னு சொல்லிட்டு போறா. ஏக்கா சாமி ஜோஸ் போட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான கூப்பிட்டியா? நான் போயிட்டு வரேன். ஏலே இந்த குடிமி கூப்பிட்டியானில நீ கூட பேராத. இவ கூப்பிட்டாலே வில்லங்க இருக்க எங்கயா கிணத்துல கொண்டு தள்ளி விடுவ. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ள பேர் இல்ல வெளியே போறேன்னு வச்சுக்க காலை நறுக்கி விடுவேன். அவ வாழ்க்கையை இவ காப்பாத்த போறாளாம். இவ என்னெல்லாம் பண்ணா எப்படிலாம் சதி பண்ணான்னு எனக்கு தெரியாது. இவ வந்தாலே பெரிய பிரச்சனை தான். எதுக்காக இப்ப இந்த குடிமி ஆடிட்டு தெரியுதுன்னு தெரியல. தெரியட்டும், அதுக்கு வரதான் இருக்கு. தங்கச்சிமா என் மருமவ அமுதா திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பாவம் அந்த ரூபி பிள்ளை. அந்த பிள்ளையோட வாழ்க்கைய இப்படி அநியாயமா கெடுத்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீணா போனது அந்த பிள்ளையோட வாழ்க்கை மட்டும் இல்லம்மா, என் பேரனோட வாழ்க்கையும் வீணா போச்சு. என் மருமவ அமுதாட்ட சொன்னா அவ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க. ஏக்கா விடுங்கக்கா, நீங்க உங்க மருமவ சொல்றதே கேளுங்க. நீங்க ஏன் தேவலாம் போட்டு மனசை குழப்பிட்டு கிடக்குறிய? இல்லம்மா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, உனக்கே தெரியும்ல. தெரியும்க்கா நல்ல பிள்ளைன்னு. என்ன செய்ய பிரச்சனை இருந்திருக்கே, அவைய அப்பா அம்மா முதல்ல சொல்லியாவது கட்டி கொடுத்துருக்கணும். எதுவுமே சொல்லாம கட்டி கொடுத்துருக்காவ. உங்க மருமகளுக்கு கோவம் வரதானே செய்யும். இதுவும் நல்லதுதான்க்கா. அந்த பிள்ளை போனா போட்டு விடுங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க பேரனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க. அதே ரெண்டாவது கல்யாணம் தானே சொல்லுவாவ. வர பிள்ளையோ ரூபி அளவுக்கு நல்ல பிள்ளையா இருக்குமான்னு தெரியலல்லடா. ஏக்கா நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையாங்கிறது இப்ப விஷயம் இல்ல. உங்க பேரனோட வாழ்க்கை இதுல அடங்கி இருக்குல்ல. அவனும் தானே வேண்டான்னு சொல்லியா அந்த பிள்ளைய? ஆமாமா தங்கச்சி, வேண்டவே வேண்டான்னு சொல்லியா. பேரவை என்னக்கா, உங்க மருமவ எடுத்த முடிவுதான் சரி. நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைங்க. ரூபி அளவுக்கு நல்ல பிள்ளை எனக்கு வேற எதுவும் தெரியலடா. அவதான் நல்ல பிள்ளை, அமைதியா பேசுவா. அவளுக்கு இது ஒரு சின்ன பிரச்சனை. இதை மட்டும் டாக்டர்கிட்ட போய் எப்படியாவது சரி பண்ணிட்டு அவன் கூட சேர்த்து வைக்கலாம். ஏக்கா அதான் டாக்டர்கிட்ட பார்த்து சரி வரலன்னு சொன்னான்னு நம்ம கிட்டே வர பொய் சொல்லி நடிச்சிருக்கா அந்த பிள்ளை. அதனால இப்படி பொய் சொல்லி ஏமாத்த பிள்ளைலாம் உங்க வீட்டுக்கு வேண்டாம்க்கா. வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. இந்த ஒரு பிரச்சனையே ஏதோ கஷ்டப்பட்டு நீங்க கண்டுபிடிச்சதுனால தெரிய வந்தது. என்ன எத்தனை பிரச்சனை இருக்கும் அந்த பிள்ளைக்கு யாருக்கு தெரியும்? இந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேரனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறது தான் நல்லது. இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாவன்னு சொன்னா டைவர்ஸ் உடனே கிடைச்சிரும். கவலைப்படாதங்கக்கா, இந்த விஷயத்தையும் பேரன்ட்ட சொன்னேன். அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானேன்னு சொன்னான். வேணும்னா அவங்க மருமகிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவன்னு. வேண்டாமா தங்கச்சி, பாவம் அந்த ரூபியோ ரூபிக்கு அப்பா அம்மாவும் ரொம்ப மனவேதனையோட பிள்ளைய கூட்டிட்டு போனாவ. மறுபடியும் அவியலை கஷ்டப்படுத்த வேண்டாம். என் மருமவ அமுதா முடிவெடுத்த மாதிரி டைவர்ஸே பண்ணிட்டு போட்டோம். ஆமாக்கா அதான் சரி. வேற ஒரு நல்ல பிள்ளையா நம்ம சேர்ந்தே பார்ப்போம். சரிம்மா தங்கச்சி. யாரு உள்ள வாங்க, டோர் ஓபன்ல தான் இருக்கு. நீயா? ஆமா ஆண்டி, நான் தான். எதுக்கு இங்க வந்திருக்க? ஆண்டி அது வந்து நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். ரூபியா அபியா துரத்தி விட்டுட்டாவ, நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்குலாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஐயோ அப்படிலாம் இல்ல ஆண்டி. பேசாத மணி. என் பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை சொல்லி கொடுத்து அதையிட்ட மாட்ட வச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தினா தானே சுத்தி சுத்தி வந்தீங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு என் பிள்ளையோ அந்த வீட்டை விட்டு வந்துட்டா. சந்தோஷம் தானே? நிம்மதியா இருங்க. ஆண்டி ஒரு நிமிஷம், நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. என்ன கேட்கணும்? அது வந்து ஆண்டி, ரூபியா நீங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. என்ன ஆனாலும் அவ புருஷ வீட்ல தான் இருக்கணும். ஜோசப் கூட தான் அவ வாழணும். நீங்க அவளை கூட்டிட்டு வந்தது
ஆனந்தி, யார் இந்த பொண்ணு? இந்த பிள்ளை மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரவிய தானே? சொந்தக்காரிலாம் ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள இருக்கார்ல அந்த ஊர்காரி. அப்படியா? எதுக்குமா வந்திருக்கா? மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் சொல்லி விட்டாவளோ? இல்ல அங்கிள், நானா தான் வந்தேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஏங்க இவட்ட நீங்க எதுவும் கேட்காண்டா, வெளிய போய் சொல்லுங்க. ஆனந்தி, வீட்டுக்கு வந்திருக்காவ, என்ன ஏதுன்னு கேட்காண்டாமா? வந்தவியல் இப்படியேவா துரத்துறது? நீ போய் காபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடு. அங்கிள், எனக்கு காஃபில ஒண்ணும் வேண்டாம். ஏங்க இவ என்ன பண்ணான்னு கேட்டா நீங்க இவள வீட்டு பக்கம் கூட சேர்க்க மாட்டீங்க. நம்ம மக வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சவங்க இவ. நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சொல்லணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சா. ஆனா இவ சொன்னதை அந்த சரோஜா நம்பல. அதனால தான் நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அங்க போச்சு. இப்ப எவதான் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. எனக்கு இவ மேலதான் டவுட்டா இருக்கு. ஐயோ ஆண்டி, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. தெரியுமா, உன்னை பத்தி சரோஜா நிறைய சொல்லியிருக்கா. பிள்ளைய கிள்ளிட்டு தொட்டிலே ஆட்டுறவதானே நீ. அந்த மீன்காரக்கா, அப்புறம் நீ, உங்க அம்மா 3 பேரும் சேர்ந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னு தான் தெரிஞ்சியே. எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கா? ஆண்டி, உங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் வந்திருக்கேன். அவளை என் கூட அனுப்பி விடுங்க, நான் ஜோசப் கூட அவளை சேர்த்து வைக்கிறேன். சே, உன்னை நம்பிலாம் என் பிள்ளைய அனுப்பி விட முடியாது. அவளை கூட்டிட்டு போய் நீ ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவா. நோ ஆண்டி, நான் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். போதுமா, நாங்களே பாத்துக்கிட்டோம் எங்க பிள்ளை வாழ்க்கைய. நீ எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. போய் உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. எங்க பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டா எங்களுக்கு தெரியும். உன்னை நம்பி அனுப்பி விட்டு அவளை ஏதாவது நீ செஞ்சுட்டா என்ன பண்றது? ஆண்டி, நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவளை கூட்டிட்டு போய் ஜோசப் கூட சேர்த்து வைக்கிறேன். ஒண்ணு வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டோம். பெத்தவியே இருக்கும் அவளுக்கு. எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அம்மா, இவளா? ரூபி, நல்ல வேளை கரெக்டான டைம்க்கு வந்த. என் கூட வா ரூபி, நான் உன்னைய ஜோசப் கூட சேர்த்து வைக்கிறேன். நீயா? கல்யாணத்துக்கு முன்னாடியே சேகரை லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து போய் சொன்னேன். நான் சேகர் கிட்ட கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு இருக்க ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைச்ச நீ. பிறகு உன்னால முடியலன்னு அதை விட்டுட்டேன். இப்ப எதுக்காக இந்த புது நாடகம் உனக்கு? ஐயோ ரூபி, இது நாடகம்லாம் இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. என் கூட வா, நான் உன்னை ஜோசப் கூட சேர்த்து வைக்கிறேன். நான் எங்கேயும் வரல. அவருக்கு என் கூட வாழவே இஷ்டம் இல்ல. என்னை கூட்டிட்டு போனா போதும்னு சொல்லிட்டாரு. ரூபி, நான் சொன்ன ஜோசப் கேப்பா? நான் பேசுறேன் ரூபி, நீ என் கூட வா. என் மகதான் வர மாட்டேன்னு சொல்லியல்ல, திரும்ப திரும்ப எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்கா? அவ்வளவு நேரம் நாங்க போய் பேசிருக்கோம். நாங்க சொன்னதே அந்த குடும்பம் ஏத்துக்கல. உன்னைய அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. நீ சொன்னா கேட்டுருவாங்களோ? யார நம்பி என் பிள்ளைய விட முடியாது. வெளிய போ. ஆண்டி, நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ ஏதாவது ஆதாயம் இல்லாம சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும். உன்னைய மாதிரி மோசமான பிள்ளைய நான் பார்த்ததே இல்ல. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தானே இப்படி சுத்தி சுத்தி வாரியே. எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துட்டா, இப்பயாவது நிம்மதியா இருங்க. வெளிய போமா. ஆண்டி, இங்க பாருமா, அதான் அவ சொல்லியல்ல, உன்னைய நம்பி விடுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எங்க பிள்ளை வாழ்க்கைய எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சம்மந்தி வீட்டுல இப்ப கோவமா இருக்காவ. கொஞ்ச நாள் போன பிறகு நாங்க எப்படியாவது எடுத்து சொல்லி அவியலுக்கு புரிய வச்சிருவோம். இப்போதைக்கு அவியிட்ட போய் பேசினாலும் கோவம் தாம படுவாவ. அதனால எங்க பிள்ளை வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிட்டோம். நீ உன் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்தவியல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கும். போமா, உன் வீட்டுக்கு போ. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். பட் என்னோட உதவியை நீங்க புரிஞ்சிக்கல. இதுக்கு மேல உங்க இஷ்டம் அங்கிள். ரூபி, ஐ அம் வெரி சாரி. நிஜமாலே உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் நான் இப்போ வந்தேன். நான் போயிட்டு வரேன். ஆமா, நல்லா இருக்கணும்னு நினைச்சு வந்தா. எங்களுக்கு தெரியாதோ என் பிள்ளை வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்ச முத ஆள் இவதான். மா, சேகர கடத்துறது இவளா கூட இருக்கும்னு எனக்கு தோணுது. அவரை லவ் பண்றேன்னு என்கிட்டயே வந்து சொன்னா. அவர்கிட்ட கேட்கும்போது இல்லைன்னு சொன்னாரு. இவதான் கல்யாணத்தன்னைக்கு சேகரையே கடத்திருக்கா. ஆமா ரூபி, அப்படிதான் இருக்கும்னு எனக்கும் தோணுது. சேகர் தம்பி உன்னைய கல்யாணம் பண்ணியிருந்தவனா நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. உன்னைய இப்படி பாதிலேயே உன்னைய துரத்தி விட்டுருக்க மாட்டாரு. அந்த பையன் நல்ல பையன்னு சரோஜா மாமியார் சொல்லுவாவே. அவசரப்பட்டு இந்த பையனுக்கு உன்னைய கட்டி கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்ட ரூபி. இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப இனி அந்த வீட்டு பக்கமே என்னால போக முடியாதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத ரூபி.